வணக்கம். இன்றைக்கி உங்கள் சொல்ல போகிற படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படமான அமெரிக்கன் பியூட்டி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 வந்திருக்கு. 2000 வந்து ஆஸ்கர் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு 5 ஆஸ்கர் வின் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு 5 ஆஸ்கர் வின் பண்ணுச்சு. இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸ்பாயில் பண்ணாமல் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் அவுட்லைன் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பற்றின படம் தான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணு. பக்கத்தில் ஒரு பையன் இருப்பான். அவனும் அந்த பொண்ணும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதை பார்க்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிருப்பாங்க. அந்த டான்ஸ் ட்ரூப்பில் ஆடுற தான் பொண்ணோட ஃப்ரெண்டு மேலே இவனுக்கு வந்து பயங்கர க்ரஷ் வந்துடும். அந்த பொண்ணு கூட பயங்கரமாக செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருப்பான். டெய்லியும் ட்ரீமில் அந்த பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியே ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பக்கத்து வீட்டு பையனுக்கும் ஒரு லவ் வந்துடும். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் இல்னஸ் மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட்லேருந்து க்யூராகி வெளியே வந்திருப்பான். அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆஃபர் வந்துடும். அப்பா பொண்ணோட ஃப்ரெண்டு கூட செக்ஸ் வச்சானா இல்லையா, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, இந்த அம்மாவோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சு, அதால் அந்த குடும்பம் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் மீதி படமே. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை ரொம்ப 18+ இருந்தாலும் ஆனால் அந்த படம் பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தம் 2 விஷயம் இந்த படம் கிளியராக பேசியிருக்கோம். ஒன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இல்லைனா அவங்க 2 பேருக்கு எப்படி டிப்ரெஷன் ஆகுது, அதால் எப்படி எஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பயங்கரமாக பேசியிருக்கோம். அப்பா அம்மா சரியாக இல்லைனா அந்த குழந்தை எவ்வளோ அஃபெக்ட் ஆகும், எவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ள ஆகுங்கிறதையும் சூப்பராக பேசியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா விஷயமே அழகு தான். ஒவ்வொருத்தங்க கண்ணுக்கும் ஒவ்வொரு விஷயம் அழகாக தெரியும். அதுதான் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் சின்ன சின்ன விஷயத்தையும் பயங்கரமாக ரசிப்பான். நாமளும் ரசிக்கலாம் அப்படிங்கிற தீமை இந்த படம் வந்து கிளியராக பேசியிருக்கும். ஆக்சுவலி இந்த படம் பார்க்க பயங்கரமாக பொறுமை வேணும். படம் 2 மணி நேரம் படம் தான். ஃபஸ்ட்டு 1 ஹவர் செம்ம ஸ்லோவாக போகும், செம்ம ட்ரையாக இருக்கும். ஆனால் செகண்ட் 1 ஹவர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸும் கிளைமேக்ஸும் பயங்கரமாக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே அவார்டே கிடச்சிது. அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி எல்லா ஃப்ரேம்ஸுமே சூப்பராக இருக்கும். அந்த காம்போஷன் சொல்லுவாங்களே சினிமோட்டோகிராஃபியில் ஃப்ரேம்ஸை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வந்து பக்கத்து பையன் வந்து நிறைய வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருப்பான். அந்த வீடியோ எடுக்கிறதையும் அவன் ஒரு டிவியில் பார்த்துட்டே இருப்பான். ஸோ அது 3த்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட், அப்புறம் இவன் வீடியோ எடுக்கிறது, அவன் டிவியில் பார்க்குறது, இது 3த்தையும் சேர்த்து ஒரு ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க. அது படம் ஃபுல்லாகவே நீட்டாக இருக்கும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டில் ரைட்டிங் பேஸ்டு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமெரிக்கன் பியூட்டி படம் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக இருக்கும், நிறைய சீன்ஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, தனியாக உட்காந்து பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தை பற்றி சிம்பிளாக 1 வேர்டில் சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கன் பியூட்டி ஹைஃபன் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எரோட்டிக், அவ்வளோதான். ஒரு நல்ல படம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல படமோ நல்ல சீரியஸாக பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நோ ஸ்பாய்லர். செஸ்.